ஸ்ருதி ஸ்மிருதி புராணனம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ காஞ்சி குரு மகாபரியவானுகிரக பரிபூர்ண கிருபாகடாட்சகம். குரு சுக்கரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு முரளி. என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? வருகின்ற சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி 12 ராசிகாரர்கள் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் பார்க்குறேன். உங்களுடைய ராசியில சுக்கிர பகவான் உங்களுக்கு எந்த யோகத்துல இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க. ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. ஏன்னா ஆசையை காட்டக்கூடிய சுக்கிர பகவான். ஆடம்பர சொகுசு காரு, சொகுசு பங்களா, இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கிர பகவான் தான். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய கிரக பேச்சு தான் நம்ம பார்க்க போறோம். நம்முடைய குரு சுக்கிரன் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதக எழுதவும் கொடுத்திருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை, நம்முடைய குரு வாரிசு அனைவருக்கும் நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய குரு சுக்கரனுடைய சேனலுடைய நோக்கமே. யாருமே கர்ம வினை இல்லாம பிறக்க முடியாது. எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பார். கர்ம வினைக்கு அதுக்கு பரிகாரமா நம்முடைய முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள், ரிஷிமார்கள் நிறைய ஸ்தலத்தை கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஏத்தாப்புல நம்ம பழகிட்டு போகும்போது நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இப்ப சுக்கிர பகவானை பத்தி பாக்குறோம்னா, பொதுவா இதுல மெயினான ஒரு யோகம் இருக்கு. கால புருஷனுக்கு 5வது வீட்டுல சூரிய பகவானுடைய வீட்டுல இந்த சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. இதுல 3 கிணக இணையுது பாருங்க. 3 கிரகங்கள் இணைகிறாங்க. சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான். அதுவும் அரசு கிரகமான சூரிய பகவான் வீட்டுல இணைகிறாங்க. அரசாங்க தொடர்பு கிரகத்துல இணைகிறாங்க. எல்லா கிரகத்தையும் வழி நடத்தக்கூடிய கிரக வீட்டுல இணையும் போது மிகப்பெரிய ஒரு ராஜயோகங்கள் யாருக்கெல்லாம் இருக்குது. ஏன்னா சூரியனுடைய அதிதேவதை யாருன்னா சிங்கத்தை கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த சிங்கமான யோகம் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி கால புருஷனுடைய 2வது ராசி தான் இந்த ரிஷபராசி. ரிஷபராசியில பிறந்துட்டா பாருங்க, எதுலையுமே கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் ரிஷபராசி சொல்றாங்க. ஏன் இவங்க கடுமையாக உழைப்பாங்க? ஏன்னா அந்த ராசியுடைய அதிபதி யார் பாருங்க, சுக்கிர பகவான். அடுத்து காலபுருஷனுக்கு இது வருமானத்தை காட்டக்கூடிய கிரகமா வர்றதுனால இவங்க வருமானத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் ரிஷபராசிக்காரங்க. குடும்பத்தை ரொம்ப நாகரிகமா வச்சுக்கணும் அப்படிங்கிற சிந்தனை ரிஷபத்துக்கிட்ட இருக்கும். நல்லா பாருங்க, குடும்பத்தை நல்லா நாகரிகமா எடுத்து கொண்டு போகணும், நம்ம தான் குடும்பத்தை நல்லா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வு யாருக்கிட்ட இருக்குன்னா ரிஷபத்துக்கிட்ட தான் இருக்கு. குடும்பத்தை விட மாட்டார், நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரிய குணம் ரிஷபத்திட்ட உண்டு. பயங்கரமா கற்பனை பண்ணுவாங்க இந்த ராசிக்காரங்க. இவங்கள மாதிரி யாருமே கற்பனை பண்ண முடியாது. ஒரு விஷயத்த கற்பனை பண்ணா அது பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க. அந்த ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையுடைய கேரக்டரா மாறுவார். இதுதான் ரிஷபம். கொடுக்கிற வேலையை கேரக்டரா மாத்தக்கூடிய பக்குவம் இவங்கள்ட்ட இருக்கும். நிறைய கலை இசைனா ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த ரிஷப ராசிக்காரங்க. கலை இசை விரும்புவாங்க. கற்பனை பயங்கரமா இருக்கும். சேமிப்பு, செலவு அனாவசியம் பண்ண மாட்டாங்க. ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்கன்னா அந்த விஷயத்துல பின்வாங்க மாட்டாங்க. இதுதான் ரிஷபத்துடைய ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிட்டு அந்த விஷயம் முடிக்கணும், அதான் அவருடைய சிந்தனையா இருக்கும். ரொம்ப தன்மானத்தை பார்ப்பாங்க ரிஷபராசிக்காரங்க. எங்க போனாலும் ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க. நாகரீகம்னா எந்த வேலையும் சரி ஒரு நாகரீகமா கரெக்டா அது பஞ்சுவாலிட்டியா இவங்களுக்கு பார்க்கணும். இதுதான் இவங்களுடைய குணமா இருக்கும். முன் வச்ச கால பின் வைக்காதவங்க யாருன்னா ரிஷபராசிக்கார சொல்லணும்.
அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி, உங்க ராசி அதிபதியோட பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம். ரிஷபத்துக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் அப்படிதான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான். ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதி ஜாதகத்துல நீங்க ரிஷப ராசியா இருக்கலாம், ஆனா லக்னம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லக்னம் வராது. ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற லக்னம் வரும். அந்த லக்ன புள்ளியை வச்சு பார்த்துக்குங்க, சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்லவரா இல்ல கெட்டவரா, அவர் யாருடைய நட்சத்திரத்துல நிற்கிறார், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பலன் எடுக்கணும். ஒரு சில பேருக்கு சுக்கிரன் வந்த உடனே யோகத்தை கொடுத்தணும். ஏன்னா சுக்கிர புத்தி தான் வரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் சொல்றாங்க, ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அது மட்டும் இல்லாம ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகமே சுக்கிர பகவான் தான். அது மட்டும் இல்லாம இசை இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கிர பகவான் தான். ஒரு இடத்துக்கு போனா பாருங்க, நீட்டா சொகுசு காரு, சொகுசு பங்களா, இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கிர பகவான் வர்றாரு. அழகான பொருள்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சுக்கிர பகவான் தான். அப்ப ஜாதகத்துல மெயினான கிரகம் சுக்கிர பகவான் நல்லா இருந்தாதான் எதுவுமே நம்ம ஆசைப்பட்ட பொருளை அனுபவிக்க முடியும். உல்லாச பயணங்கள், நம்முடைய சுகபோகங்கள், களத்துல திருமணத்துல சுகபோகமா இருக்கிறாங்க பாருங்க, இதுக்கெல்லாம் அதிபதியான சுக்கிர பகவான் தான். படுக்கேறை சுகம் எல்லாமே சுக்கிரன் தான். அப்படிப்பட்ட கிரகத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இது கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப எந்தெந்த பாகவத்துல எந்தெந்த கிரகம் இருக்குன்னு பார்ப்போம். பொதுவா பாருங்க, உங்க ராசிலே குருவும் செவ்வாயும் சேர்ந்தே சஞ்சாரம் செய்யறாங்க, அதாவது ரிஷப ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் 3ஆம் பாவத்துல சஞ்சாரம் செய்யறார், அதாவது சிம்ம ராசியில. அடுத்து 4ஆம் பாவத்துல புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து இருக்காங்க. அடுத்து 10ஆம் பாவத்துல சனி பகவான் கும்பராசியில் செய்கிறார். 11ஆம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறார். இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறமா 17ஆம் தேதிக்கு மட்டும் சூரிய பகவான் மட்டும் 4ஆம் பாவத்துல வர்றாரு. கேந்திர யோகத்துல இருக்கார், திக் பலமாகிறார் சுக்கிர பகவான். ரிஷபராசிக்கு திக் பலத்துல 4ஆம் இடத்துல திக் பலத்துல ஒரு பலமாகிறார் இந்த சுக்கிர பகவான். கேந்திர யோகத்துல உட்கார்ந்துருக்காரு. இந்த வாட்டி ரிஷபராசிக்காரங்க எதை வச்சு குறி வச்சு இறங்குறாங்களோ அந்த விஷயம் 100க்கு 100% நடந்துரும். அது எந்த விஷயம் வந்தாலும் சரி, இவங்க குறி வச்சு இறங்கக்கூடிய விஷயம் நடக்கும். நல்ல ஒரு அனுகூலம் இவங்களுக்கு வரும். என்னைய பொறுத்தவரையும் ரிஷப ராசிக்கு நான் கெட்ட பலன் சொல்ல மாட்டேன். இதுக்கு முன்னாடி இவங்க பட்ட கஷ்டம் பல கஷ்டம். பகை வீடான சந்திர பகவானுடைய வீட்டுல போயிட்டு இந்த சுக்கிர பகவான் இருந்தார். எல்லாமே நிறைய செலவு. குடும்பத்துல சளி தொந்தரவு இருந்துச்சா, இல்ல டாக்குமல்ல பிரச்சனை வந்துச்சா, இல்ல வீட்டுல பிரச்சனை வந்துச்சா, இல்ல இடத்துல பிரச்சனை வந்துச்சா, இல்ல திருமண தம்பதிட்ட பிரச்சனை வந்துச்சா, இல்ல வேலை உத்தியோகத்துல ஒரு இடத்த பிரச்சனை பண்ணீங்களா, இல்ல வேலை உத்தியோகம் பறி ஓடிச்சா, இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தவங்க. ஆனா இது ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரிஷபராசிக்காரங்க தான். யாரெல்லாம் தசாபதி சளி இல்லையோ, எதிரி பகை பிரச்சனை, டாக்குமெண்ட் பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, வண்டி பிரச்சனை, வாகன செலவுகள், குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகள், கனவு மணிக்குள்ள ஒற்றுமை இல்லாத தன்மைகள் எல்லாமே இந்த ரிஷபராசிக்காரங்க பார்த்தாங்க. இதுக்கு முன்னாடி ஏன்னா இனிமேல் பார்க்க மாட்டாங்க, எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. ஏன்? ராஜ கிரகமான சூரிய பகவானுடைய வீட்டுல சுக்கிர பகவான் போய் உட்காந்துட்டாரு. ராஜ வாழ்க்கைய வாழணும், நீங்க வாழ்ந்து காட்டணும், வாழ போறீங்க, வருவீங்க, வளர்ந்து வருவீங்க. எது எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றி தான். நான் கெட்ட பலன் சொல்றாப்புல ரிஷபத்துக்கு கிடையாது. மாணவ மாணவியா இருக்கட்டும், இல்ல தொழிலா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், எல்லா விஷயமா இருக்கட்டும், இனிமே ஜாதகத்துல உங்க தசா புத்தி மட்டும் நல்லா இருக்க மட்டும் பாத்துங்க. யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. எல்லாத்துக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்ம வினை கொடுத்திருப்பார். எப்ப வேலை செய்யும்? அந்த தசா புத்தி வரும்போதுதான் வேலை செய்யும். திடீர்னு நல்லா போயிட்டு இருப்பார், திடீர்னு ஒரு பிரச்சனை சந்திப்பார். அது மாதிரி நிறைய தடையை பார்த்துப்போம். இனிமே என்னை பொறுத்தவரை ரிஷபத்துக்கு நல்ல டைம் வருது. அது மட்டும் இல்லாம இந்த குரு மங்கள யோகா வேற இருக்கா, அதுவும் சூப்பரா இருக்கும். சரி, முதல் பலன் உங்களுக்கு யார்? சுக்கிரன் உங்களுடைய ராசி அதிபதி. அடுத்து 6ஆம் வீட்டு அதிபதி.
வேலையை நிர்வாணம் பண்றதே நிர்ணயம் பண்றதே அவர் தானே. இப்ப என்ன வேலை கிடைக்க போகுது? ஏதாச்சும் ஒரு வேலையில நம்ம மேல பொசிஷனுக்கு போலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த பிளான் இப்ப சக்சஸ் ஆகும். வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு இடமாற்றம், ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போகக்கூடிய நேரம் வருது ரிஷபராசிக்காரங்களுக்கு. அப்ப அமைச்சு கொடுக்கிறார். தலைமை பொறுப்புக்கு போறாங்க, இடமாற்றத்துக்கு போறாங்க, அரசாங்க தொடர்பு போறாங்க, அரசு மூலம் அனுகூலத்தை கொடுக்கிறாரு. அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இப்ப இருக்குது. இடம், பூமி, நான் சொன்ன விஷயம்தான். வேலை, இது ரெண்டுமே சூப்பரா இருக்கும். இப்ப வீடு கட்டணுங்கிற பிளான் வந்துருச்சுன்னா கரெக்டா 17 வரும், ஆகஸ்ட் 17. அப்ப ஆரம்பிச்சுன்னா வீடு சரு சரு சருன்னு ஏறும். அதுல உள்ள வழக்கு இருக்கு பாருங்க, இடத்துல பூமியில உள்ள வழக்கு, கோர்ட்டு கேஸ் அலையிறிய பத்தீங்களா, அந்த வழக்குக்கு ஒரு முடிவு கிடைச்சிடும் ரிஷபராசிக்காரர். அப்ப சூப்பரா இருக்குது. அடுத்து நான் சொல்றேன், வெளிநாட்டுல மெயினா வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன், வேலை வாய்ப்பு, சூப்பரான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. வேற கண்ட்ரியே மாறணும், வேற கம்பெனிக்கே மாத்த போறேன், வேற கண்ட்ரிக்கு அப்ளை பண்ணிட்டேன், எல்லாமே ஓகே ஆயிடுச்சு, சின்ன ஒரு சைன் மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க, அவங்க எல்லாம் இப்ப வேலை கிடைச்சிடும். அப்ப நிரந்தரமா வேலை உத்தியோகம், இடமாற்றம், வெளியூர்ல வெளிநாட்டுல உள்ளவங்களாம் சூப்பரா இருக்கு. இங்கேயும் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் வேலை மாற்றம் வருது. ஏன்னா அவர் தான் 6ஆம் வீட்டு அதிபதியா வர்றாரு. நீ எங்க வேணா போய் இப்ப லோன் கேளுங்களே, ஒண்ணு வீட்டு லோன் கேளுங்க, இல்ல இடம் சம்பந்தமா லோன் கேளுங்க, எல்லாமே சாங்ஷன் ஆகும். இப்ப கடன் எங்கே கேட்டாலும் கிடைக்கும். பொருளாதாரம் பயங்கரமா இருக்கும். குருமங்கள யோகம் அது வேற இங்க இருக்குது. பொருளாதார, நகை, பண சேமிப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். என்னை பொறுத்து நல்ல ஒரு மாற்றங்கள் வருது. நீங்க என்ன நினைச்ச காரியத்துல இறங்குறீங்களோ ரிஷபராசிக்காரங்களாம், இது கேந்திர திக் பலமாகிறார். 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக் பலன்னு சொல்லுவாங்க. இப்ப பலமா இருக்க 2ஆம் வீட்டு 5ஆம் வீட்டு சூப்பரா இருக்கும். கமிஷன் சம்பந்தப்பட்ட வேலைனா சூப்பரா இருக்கும். கமிஷன் துறையினா எந்த கமிஷன் வேலை பார்த்தாலும் சரி, அது எல்லாத்துலயும் நல்ல ஒரு வெற்றிகள் உண்டு. மெயினா நகை கடை வச்சிருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்லாம் என்னை பொறுத்தவரையும் பட்டைய கிளப்புவாங்க. இப்ப ஆரம்பிக்கணுங்க தொழில். ரிஷபராசிக்காரர் எல்லாருமே புதுசா ஆரம்பிக்கணும் அந்த மைண்ட் செட் வந்துருச்சுன்னா இப்ப ஆரம்பிக்க தசாபதியை பார்த்துக்கிட்டு. ஏன்னா ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் வீட்டு அதிபதி யாருன்னா புதன். அடுத்து பாத்தீங்கன்னா 5ஆம் வீட்டு அதிபதி புதன், 10ஆம் வீட்டு அதிபதி சனி. சரியா, 10ல சனி பகவான் இருக்காரா, அந்த 2ஆம் வீட்டு அதிபதி புதன் நேர சனி பகவானை பாக்குறாரு. 2ம் 10ம் நல்லா இருந்தாவே தொழில் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப இப்ப ஸ்டார்ட் பண்றவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதி தொழிலுக்குள்ள கிரகம் வந்துச்சுன்னா இப்ப தொழிலை ஸ்டார்ட் பண்ணா பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போயிடலாம். மறக்க முடியாத அளவுக்கு சாதனை படைச்சுக்கலாம் தொழில. அப்ப தொழில் சூப்பரா இருக்கும். பொதுமக்களுடைய தொடர்பு எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் இந்த நேரத்துல இறங்குனாங்கன்னா ரிஷபராசிகள். பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கண்டிப்பா உண்டு. கூட்டு தொழில், பார்ட்னர்ஷிப் போட்டு நான் தொழில் பண்றேன், பண்ணலாமா வேண்டாமா? ஏன் பண்ணக்கூடாது? பண்ணணும். ஏன்னா பண்ணக்கூடிய கிரகமே உங்க ராசி மேல தானே இருக்குது. அப்ப ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பதில் பண்ணா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுகள் 17க்கு அப்புறம் காதல் திருமணங்கள் நிறைய பேருக்கு கைக்குடி வரப்போகுது. காதல் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே சரி, மனசுக்கு பிடிச்ச மாதிரி வரன் கிடைக்கும் கரெக்டா ஆகஸ்ட் 17க்கு அப்புறம். ஏன்னா இந்த பயிற்சி உங்களுக்கு வருது ஜூலை 31 வருது. ஆனா ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் உங்களுக்கு காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே ஓகே, சக்சஸ் ஆகும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். உடம்பு சார்ந்த பிரச்சனை பெருசா பாதிக்காது. உடல் தொந்தரவு பெருசா தாக்கத்தை கொடுக்காது. அரசியல் ஃபீல்டு பட்டை கிளப்புவாங்க. அரசாங்க அரசியல் ஃபீல்ட்னா பாருங்க, நல்ல ஒரு எதிர்காலங்கள், நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்குது. அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க ரிஷபராசிக்காரங்க தைரியமா எழுதணும். இப்ப ஏன் எழுதணும்னா, நீங்க தான் அரசாங்க வேலையில போறீங்க. இப்ப இந்த நேரத்துல மட்டும், இந்த சுக்கிர பயிற்சியில மட்டும் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைச்சிடும். ஒண்ணு இல்ல, லக்னாதிபதியோட சூரிய இருக்குதான்னு பாருங்க. உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும்னா லக்னத்தோட சூரிய தொடர்பு வருதா, வந்துட்டா இப்ப அரசாங்க எக்ஸாம மாணவ மாணவி எல்லாருமே எழுதுங்க. 100க்கு 100% அரசாங்க வேலை கண்டிப்பா வாங்கிடலாம். அதே மாதிரி அரசாங்க வேலை பார்க்கறவர்களுக்கும் உயர்ந்த பதவியும் கிடைக்கும்.
தனியார் வேலை பார்க்கறவங்களுக்கு உயர்ந்த பதவியும் கிடைக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்கிறார். இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை வருது. டாக்குமெண்ட் பிரச்சனை, இட பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுக்குறாரு. அப்ப நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை? பயங்கரமான ஒரு வெற்றியான பாதை நோக்கி போறீங்க. எது வந்தாலும் எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் ரிஷபத்துக்கு அடிக்குது. பெண்களுக்கு சூப்பரா இருக்கும். கமிஷன் வேலை, லாட்ரி யோகம். நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்து கேட்கறாங்களா, லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. 100% எல்லாத்துக்கும் எதிர்பாராத வெளிநாட்டுல வேலை பார்க்குற எல்லாத்துக்கும் சொல்றேன், ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய யோகம் இருக்கு, பாத்துக்குங்க. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையம் பண்ணாம ஜாதத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க, லாட்ரி யோகம் கிடைச்சிரும். பெண்களுக்கு நிறைய விஷயம் எல்லாம் அனுகூலமா அமைச்சிரும். இப்ப நட்சத்திர படம் பார்த்தோம். அதோடைய முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். இதுலயுமே ஒரு தைரியமான குணம் இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. இது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கணும், நம்ம குடும்பத்துல எடுத்து பார்க்கணும், குடும்பத்தை நல்லபடியா கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நல்லா இருக்கும். உங்களுடைய சிந்தனை எல்லாமே இனிமே பாருங்க, நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முயற்சி எல்லாமே தடையானுச்சு. ஆனா இனிமே இருக்கக்கூடிய முயற்சி எல்லாமே அனுகூலமா இருக்கும். அரசாங்கம் மூலம் நிறைய உதவிகள் கிடைக்கலாம். அரசாங்கம், வீடு, இடம், பூமி, இது மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு சாதகமா வரும். எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனை உங்க பக்கம் சாதகமா கொடுத்துருவாரு. இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, பூர்வீக சொத்து வாங்குறது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. குடும்பத்தை ஒரு மகிழ்ச்சியான செய்திகள், இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா வருது. வேலை, உத்தியோக, இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு இந்த காலம். ஏன்னா அவர் சூரியன் ஆட்சி பலமாக போறாரு 17க்கு அப்புறம். சொல்றேன், இது எல்லாமே 17க்கு அப்புறம் சூப்பரா ஒரு வெற்றி பாதையை நோக்கி போறாங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க. அடுத்து ரோஹிணி. ரொம்ப கற்பனவாதிகள், ரொம்ப கலை நேசிப்பாங்க, ரொம்ப ஒரு இசை ஆர்வம், இதெல்லாம் நிறைய உண்டு. குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணங்கள்ட்ட இருக்கும். உங்களுடைய ஆசை எல்லாமே நிறைவேறக்கூடிய நேரம் வருது. இப்ப வண்டி, வாகனம், இடம், பூமி, தொழில் சாத விஷயம் எல்லாம் ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. கலை சம்பந்தப்பட்ட விஷயம், கணவனுடைய ஒற்றுமை, குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான செய்தி, இது எல்லாமே நல்லா ஒரு அமைச்சு கொடுக்குறாரு. இந்த நேரத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு வருது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், சிறு வேலை மாற்றம், படிப்புகளை ஒரு நல்ல அனுகூலம், நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பத்தை பத்தி சிந்திக்கிறதே நீங்க தான். குடும்பத்துல இனிமே உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் கண்டிப்பா கிடைக்கும். நல்ல ஒரு வெற்றி பாதையை நோக்கி போகக்கூடிய நேரம் வருது. அடுத்து மிருகசீரிடத்துல பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. இவங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. தைரியமான சிந்தனை. அது மட்டும் இல்லாம குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை சிந்திக்க குணம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும். தன்னுடைய மனைவி மேல ரொம்ப ஒரு அன்பா இருப்பாங்க. கணவன் ரொம்ப அன்பா இருப்பாங்க. இப்ப கணவனுடைய ஒற்றுமை சூப்பரா இருக்கும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பாக்குறீங்க. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வண்டி, வாகனம், இடம், பூமி எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு. வேலை மாற்றம், தொழில் மாற்றம் கண்டிப்பா இருக்கும். கணவனுடைய ஒற்றுமை எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி ரிஷபராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது.